ஆண் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க, இன்றைக்கி பொதுவாக நம்ம ஜாதக ரீதியாக சொல்லுவோம், உங்களுக்கு ஆண் குழந்தை வேணும்னா திருச்செந்தூர் போங்க அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே வந்து ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறது குருஸ்தலம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் திருச்செந்தூர் சொல்கிறார். ஈவன் வந்து நம்ம வந்து முருகரை பார்த்தாலே அவர் பிரம்மாவுக்கும் அவருடைய அப்பாவுக்குமே குருவானவர் ஆயிற்று, அதனால நம்ம வந்து கண்டிப்பான முறையில் முருகரை போய் பாருங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லி. ஆனால் இந்த கோவிலை பொறுத்தவரையிலும் ஆண் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போகும்போது நீங்கள் வந்து அவங்களுடைய வேண்டுதல் அந்த இடத்துல வந்து பொய்த்து போனதாக சரித்திரமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவன் மனைவி முயற்சி செய்யும்போது ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்து பெண் குழந்தையே பிறந்துட்டுருக்கு. அந்த பெண்ணோட மனதில் மிகப்பெரிய ஒரு கவலை, ஒருவேளை இந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் என்னோட திருமண வாழ்வே மோசமாக போகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கவலை. அந்த பெண் ஒரு மிகச்சிறந்த முருக பக்தை. அப்போ அந்த பையன் வந்து தலையில் கை வச்சு, ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு முத்து போல் பையன் பிறப்பான், பையன் பிறந்தா என்ன பேர் வைப்ப? அப்போ அவங்க சொல்கிறாங்க என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு. பாலமுருகன் வை. அவங்க பிரசவத்துக்கு போகிறாங்க. முருகனை போல் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. மௌனகுரு சுவாமிகள் அவர்கள் அந்த இடத்துக்கு வரும்போது முருகனுடைய அந்த இடத்துல முருகன் இருக்கிறத புரிஞ்சு அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துல அந்த மிகப்பெரிய கோவிலை வந்து உருவாக்குறாரு. அதுக்கு தான் ரத்னகிரி முருகன் கோவில்னு பேர். அந்த கிரிக்கு பேரே ரத்னகிரின்னு பேர். இப்போவும் மௌனகுரு சுவாமிகள் இருக்காங்க. ஒரு சாதாரண கோவிலை பெரிய அளவில் உருவாக்கிய அந்த சுவாமிகள் இன்றைக்கும் இருக்காங்க. பேச மாட்டாங்க அவங்க. காட்டு தேனீக்களோடலாம் பயங்கர பெரிய தேனி ஒவ்வொன்றும் இவ்வளோ பெருசு இருக்கும். ஆனால் பக்தர்கள் அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. அங்கே மேலே மடிப்பாங்க. பூஜைகள் நேரத்தில் பயங்கர சத்தமாக இருக்கும். பொதுவாக தேன் கூட அருகில் நீங்கள் வந்து சத்தத்தை உருவாக்குனீங்கன்னா அதுக்கு ஒரு அதிர்ச்சி வரும். அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் தைப்பூசம் அன்னைக்கு போனீங்கன்னா அங்கே குறைந்தது 1,00,000 பேர் இருப்பாங்க. மேலே வந்து 10-20 கூடுகள் இருக்கும், கீழே கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துடைய சூடு அது இதுன்னு எல்லாமே இருக்கும். ஆனால் எந்த தேனியுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. தோவாலைங்கிறது ஒரு சின்ன மலை, ஒரு 200 படி தான் இருக்கும். மேலே இருக்க முருகனுக்கு பேர் தோவாலை முருகன் பேர். நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டில் எங்கேயுமே பூச்செடியை நீங்கள் பார்க்க முடியாது. ஓகே. ஆனால் தோவாலையில் மட்டும் பூக்கள் இருக்கும். ஏன்னா தோவாலை இந்திரனும் தேவர்களும் முருகனை பூஜிப்பதற்காக அந்த ஸ்தலத்தை கட்டியதாகவும் அந்த இடத்துல வந்து இந்த பூக்கள் அந்த மொத்த டிஸ்ட்ரிக்ட்லேயுமே உங்களுக்கு எங்கேயுமே பூ கிடையாது சார். தோவாலையில் மட்டும்தான் பூ கிடைக்கும். அந்த மாதிரி இந்த ரத்னகிரியோட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியாக நான் பார்க்குறது என்னென்னு, கேட்கின்ற வரம் நிச்சயமாக கிடைக்கும் சார். சுவாமி வந்து அவரை வந்து முருகனுடைய சேவைக்காகவே அவரை அர்ப்பணித்து கொண்டிருப்பவர் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சுவாமி வந்து அன்னியிலேருந்து இன்றைக்கு வரலும் கோவணம் மட்டும்தான் கட்டுவாங்க. ஒரு கோவணம் மேலே ஒரு வெள்ளத்துண்டு, அதுக்கு மேலே அவர் உடம்புல எதுவுமே கிடையாது விபூதியை தவிர. அவர் கையில் விபூதி வாங்கி பலனடைந்தவர்களே நிறைய பேர் இருக்கிறத நான் பார்க்குறேன். நமஸ்காரம் சார். வணக்கம் சார். ரத்னகிரி கோயில் பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. அதாவது ஆயுர்வேதத்தில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமா உங்களை பார்க்கும்பொழுது இந்த ஹீலிங் மெத்தட்ஸு, ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லலாம். அப்படி சொல்லும்போது மிகப்பெரிய ஹீலர் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம வந்து முருகரை விடவே முடியாது. முருகர் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஹீலர் அவர். ஸோ இப்போ ரத்னகிரி முருகர் கோயில் பற்றி பேசியிருந்தீங்க. ஸோ ரத்னகிரி முருகர் அவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி, அது மாதிரியான விஷயங்கள் அங்கே நீங்கள் அடிக்கடி போகிறதா கூட சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி ரத்னகிரி முருகருக்கு அந்த பர்டிகுலராக இருக்கிறதுக்கு, ஏன்னா நிறைய மக்கள் வந்து ஒரு இடத்திலே தேங்கி விடுகிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம். எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை ஒரே இடத்துல போய் பிடிச்சி எல்லாரும் ஒரே இடத்துல முட்டி மோதி அந்த உழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அது இல்லாமல் அவங்க வந்து பரவி எல்லா இடத்துலையும் அந்த சக்தி அப்படின்னா கோயில்னாலே நம்ம வந்து எனர்ஜி சென்டர்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். அது மாதிரி இருக்கக்கூடியது எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரியான எனர்ஜி சென்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காத்து கொண்டு இருக்கிறதோ மக்களுக்காக, அது மாதிரியான ஒரு இடங்களுக்கெல்லாம் எல்லோருமே போய் எல்லா இடத்துக்குமே போகணும், பரவி நிறைய இடங்களை பார்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஆசை. ஸோ அதனால் ரத்னகிரி முருகரை பற்றி நீங்கள் சொல்லியிருந்ததுனால அது கண்டிப்பாக அதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான. சரி, பொதுவாக நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய பிரச்சனைகள் உண்டு. பொதுவாக வந்து இந்த சில கம்யூனிட்டிஸில் ஆண் குழந்தை அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய மிகப்பெரிய ஆவல். ஆனால் வெறும் ஆண் குழந்தை மட்டும் இறைவன் கொடுக்க முடியாது. பெண் குழந்தைகளும் சேர்ந்து வரும்போது நீங்கள் அந்த வேலூர், இந்த பக்கத்தில் செய்யாறு, காஞ்சிபுரம், இதில் ஒரு 100 பேர் ரோட்டில் போகிறவங்கள கூப்பிட்டு உங்கள் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பாலமுருகன் சொல்லுவாங்க. ஒரு பேரில் குறைஞ்சது 50 பேராக சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கலாச்சாரமாகவே இந்த முதலியார் கம்யூனிட்டி, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய முதலியார் கம்யூனிட்டிக்கு ஆண் குழந்தை அப்படிங்கிறது அவங்களோட ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம். அப்போ அந்த ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவன் மனைவி முயற்சி செய்யும்போது ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்து பெண் குழந்தையே பிறந்துட்டுருக்கு. அந்த பெண்ணுக்கு வந்து அடுத்த குழந்தைக்கு பிரசவ நேரம் வர ஆரம்பிக்குது. அந்த பெண்ணோட மனதில் மிகப்பெரிய ஒரு கவலை, ஒருவேளை இந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் என்னோடய திருமண வாழ்வே மோசமாக போகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கவலை. அந்த பெண் ஒரு மிகச்சிறந்த முருகபக்தர். அப்போ அந்த அம்மா வந்து ஒரு மலை அடிவாரத்தில், அந்த மலையோட அடிவாரத்தில் உட்காந்துட்டு அழுதுட்டுருக்காங்க. முருகனை நினச்சி அழுகிறாங்க. ஐயா, இந்த மாதிரி இருக்கே, எனக்கு எதுவுமே உதவி இல்லையே, நான் என்ன பண்ணுறது? கடுமையான கணவன், கடுமையான மாமியார், 3 பெண் குழந்தைகள் ஆச்சு. அடுத்த ஒரு பெண் குழந்தை வந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ஒரு ஆடு மேய்க்கிற பையன் ஒருத்தன் வரான், கையில் குச்சியெல்லாம் வச்சுட்டு வந்து அந்த பெண்கிட்ட ஏமா அழுகுறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த பெண் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சார் இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து சமகாலத்தில் நடந்ததா அல்லது வந்து அவரோட இந்த ஸ்தல புராணத்தில் இருக்கக்கூடிய? இது வெறும் ஒரு 400 years முன்னாடி. ஓகே ஓகே. அப்போ அந்த பையன் வந்து தலையில் கை வச்சு, ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு முத்து போல் பையன் பிறப்பான், பையன் பிறந்தா என்ன பேர் வைப்ப? அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்ன பேர் வைக்கணும் அப்படின்னா பாலமுருகன் வை. அவங்க பிரசவத்துக்கு போகிறாங்க. முருகனை போல் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அப்போ அந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்கலாம் அந்த டைமில் வந்து அந்த இடத்துல வந்து முருகனுக்கு ஒரு சிலையை வச்சு வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஒரு 100 வருஷம் ஆகுது. அப்படியே அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் போக்குவரத்து குறைஞ்சி ஒரு நேரத்தில் அந்த இடமே இல்லாமல் போகுது. அப்போ ஒரு முறை மௌனகுரு சுவாமிகள் அவர்கள் அந்த இடத்துக்கு வரும்போது முருகனுடைய அந்த இடத்துல முருகன் இருக்கிறத புரிஞ்சு அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துல அந்த மிகப்பெரிய கோவிலை வந்து உருவாக்குறாரு. அதுக்கு தான் ரத்னகிரி முருகன் கோவில்னு பேர். அந்த கிரிக்கு பேரே ரத்னகிரின்னு பேர். இப்போவும் மௌனகுரு சுவாமிகள் இருக்காங்க. ஒரு சாதாரண கோவிலை பெரிய அளவில் உருவாக்கிய அந்த சுவாமிகள் இன்றைக்கும் இருக்காங்க. பேச மாட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் யார் போனாலும் சீட்டில் தான் எழுதி கொடுப்பாங்க. இப்போ 84 85 வயது ஆகிறது அவருக்கு. அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா அந்த இடத்துல கோவிலே கிடையாது, வெறும் கீரை கூத்து தான். இன்றைக்கு வந்து மிகப்பெரிய கோயிலாக நீங்கள் பார்க்குறது இந்த 50-60 வருடத்தில் உருவாக்குனது அவருடைய தவ வலிமையும் அவருடைய முயற்சியும் தான் அந்த கோவிலை மிகப்பெரிய அளவில் உருவாக்குச்சு. இந்த ரத்னகிரி முருகன் கோயிலை பொறுத்தவரையிலும் ஆண் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க, இன்றைக்கி பொதுவாக நம்ம ஜாதக ரீதியாக சொல்லுவோம், உங்களுக்கு ஆண் குழந்தை வேணும்னா திருச்செந்தூர் போங்க அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே வந்து ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறது குருஸ்தலம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் திருச்செந்தூர் சொல்கிறாங்க. ஈவன் வந்து நம்ம வந்து முருகரை பார்த்தாலே அவர் பிரம்மாவுக்கும் அவருடைய அப்பாவுக்குமே குருவானவர் ஆயிற்று, அதனால நம்ம வந்து கண்டிப்பான முறையில் முருகரை போய் பாருங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லி. ஆனால் இந்த கோவிலை பொறுத்தவரையிலும் ஆண் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போகும்போது நீங்கள் வந்து அவங்களுடைய வேண்டுதல் அந்த இடத்துல வந்து பொய்த்து போனதாக சரித்திரமே கிடையாதுன்னு சொல்லலாம். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த வேலூரில் அந்த சுற்றி ஆற்காடு இந்த இடத்துல இருக்கக்கூடிய 100 பேரை நீங்கள் கூப்பிட்டோம் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா 50 பேர் பாலமுருகன் தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான கோவில். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, பெரிய காட்டு தேனீக்களுடைய கூடுகளை நீங்கள் பார்க்கலாம். காட்டு தேனீக்களோடனா பயங்கர பெரிய தேனி, ஒவ்வொன்றும் இவ்வளோ பெருசு இருக்கும். ஆனால் பக்தர்கள் அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. அங்கே மேலே மடிப்பாங்க. பூஜைகள் நேரத்தில் பயங்கர சத்தமாக இருக்கும். பொதுவாக தேன் கூட அருகில் நீங்கள் வந்து சத்தத்தை உருவாக்குனீங்கன்னா அதுக்கு ஒரு அதிர்ச்சி வரும். அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் தைப்பூசம் அன்னைக்கு போனீங்கன்னா அங்கே குறைந்தது 1,00,000 பேர் இருப்பாங்க. மேலே வந்து 10-20 கூடுகள் இருக்கும், கீழே கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துடைய சூடு அது இதுன்னு எல்லாமே இருக்கும். ஆனால் எந்த தேனியுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே, இது வந்து ரொம்ப அதிசயமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இறை நம்ம எப்படி மனுஷங்க நிச்சயமா நம்ம எப்படி மனுஷங்க இன்றைக்கி கோவிலை தேடி போகிறோமோ அந்த தேனீக்கள் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான். நம்ம ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்லணுன்னா, நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, தோவாலைன்னு சொல்லுவோம். தோவாலையும் மேலே வந்து முருகன் தான். தோவாலைங்கிறது ஒரு சின்ன மலை, ஒரு 200 படி தான் இருக்கும். மேலே இருக்க முருகனுக்கு பேர் தோவாலை முருகன் பேர். நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டில் எங்கேயுமே பூச்செடியை நீங்கள் பார்க்க முடியாது. ஓகே. ஆனால் தோவாலையில் மட்டும் பூக்கள் இருக்கும். ஏன்னா தோவாலை இந்திரனும் தேவர்களும் முருகனை பூஜிப்பதற்காக அந்த ஸ்தலத்தை கட்டியதாகவும் அந்த இடத்துல வந்து இந்த பூக்கள் அந்த மொத்த டிஸ்ட்ரிக்ட்லேயுமே உங்களுக்கு எங்கேயுமே பூ கிடையாது சார். தோவாலையில் மட்டும்தான் பூ கிடைக்கும். அங்கேருந்து மட்டும்தான் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா கோவிலுக்கும் பூ போகும். அந்த மாதிரி இந்த ரத்னகிரியோட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியாக நான் பார்க்குறது என்னென்னா, கேட்கின்ற வரம் நிச்சயமாக கிடைக்கும் சார்.
உங்கள் மனதும் நீங்கள் கேட்குறது உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நியாயமான விஷயமாக இருக்குன்னா அது நடக்கிறது நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் எங்கிட்ட வந்தும் சொல்லியிருக்காங்க, அந்த கோவில் போயிட்டு வந்த பிறகு நீங்கள் சொன்னீங்க, நான் போனேன், ஆனால் போயிட்டு வந்த பிறகு வாழ்க்கையில் இவ்வளவு மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த கோவில், சந்தேகமே இல்லை. இது குழந்தை வரத்திற்கு மட்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இல்லாமல் எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் தேவையை நிறைவேற்றக்கூடியவர். ஆமாம், ரொம்ப பவர்ஃபுல் டெம்பிள். ஏன்னா கோவில் வந்து ரொம்ப பெரிய கோவில் கிடையாது, ரொம்ப சின்ன கோவில் தான். உள்ளே இருக்கக்கூடிய பெருமாளும் மூர்த்தியும் பெருசு கிடையாது, சின்ன மூர்த்தி தான். ஆனால் சக்தி வாய்ந்த மூர்த்தி, வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய பாலமுருகன் கோவில் அது. ஓகே. வேலூர் பக்கத்தில் இருக்குது. வேலூருக்கு முன்னாடியே ரத்னகிரிங்கிற ஒரு இடம். ஆற்காடுலேருந்து வேலூர் போகும்போது ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கனாலே மலைக்கு மேலே முருகனுடைய அவ்வளவு பெரிய கோவிலை பார்க்க முடியும். ஓகே. இந்த மௌனகுரு சுவாமிகள் அப்படின்னு சொல்கிறவர் வந்து எப்போவாவது தான் வெளியில் வருவார் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரியா, அல்லது எப்போ போனாலுமே அவரை பார்க்கலாமா? கோவிலில் அவர் இருப்பார், நம்ம போகக்கூடிய நேரம் அவர் இருக்கக்கூடிய நேரமாக இருந்தால் அவரோட தரிசனம் நம்ம எடுத்துக்கலாம். ஓ. அவர் பேச மாட்டார். ஓகே. ஆனால் முக்கியமான பூஜை காலங்களில் எப்போவுமே சுவாமி அங்கே தான் இருப்பார். ஓகே. நமக்கு ஏதாவது கேள்வி இருக்குன்னா பேப்பர் கொடுப்பாங்க, அதில் எழுதி சுவாமிகிட்ட கேட்கலாம், அவங்க அதுக்கான பதில் சொல்லுவாங்க. ஓகே. எல்லாமே எழுதி காட்டுவாங்க. அவர் கூட நீங்கள் அங்கே அடிக்கடி அங்கே போகிறதுனால நீங்கள் அவரோட விஷயங்களை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அவருடைய பூர்வாசிரமம் அந்த விஷயம் என்ன? அவரும் இதே போல் ஒரு நாள் வந்து சாதாரணமாக அந்த மலைக்கு மேலே போகும்போது இந்த முருகன் இருக்கிறத பார்த்து ஏதோ ஒரு சக்தி அவரால், அந்த முருகன் அவர் ஈர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துலையே தங்கி தவம் இருந்து அந்த இடத்த சுத்தம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக, அந்த இடத்துக்கு முதல்லலாம் படிக்கட்டுகள் கூட கிடையாது, போனோன்னா கரடுமுரடான பாதையில் தான் போகணும். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி செய்து திருப்பணி செய்து இப்போ மேலேயே வந்து ரொம்ப அழகான தீர்த்தமும் பெரிய குளமும் வெட்டி அதில் நீர் சேர்த்து, இந்த கோவிலுடைய ஒரு 30 வருஷமாக நான் அந்த கோவில் போயிட்டுருக்கேன். ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த கோவிலுக்கு போகும்போது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். ஸோ ரொம்ப சுவாமி வந்து அவரை வந்து முருகனுடைய சேவைக்காகவே அவரை அர்ப்பணித்து கொண்டிருப்பவர் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சுவாமி வந்து அன்னியிலேருந்து இன்றைக்கு வரலும் கோவணம் மட்டும்தான் கட்டுவாங்க. ஒரு கோவணம் மேலே ஒரு வெள்ளைத்துண்டு, அதுக்கு மேலே அவர் உடம்புல எதுவுமே கிடையாது விபூதியை தவிர. அவர் கையில் விபூதி வாங்கி பலனடைந்தவர்களே நிறைய பேர் இருக்கிறத நான் பார்க்குறேன். மிகப்பெரிய ஒரு முருகன் அடிமைனே நம்ம சொல்லலாம். ஓ. ஸோ அங்கே போனோம்னா இப்போ அதாவது அவர் அங்கே போகும்போது அந்த முருகன் இருப்பதை உணர்ந்து அங்கேயே இருந்து அந்த முருகனுக்காக தொண்டு செய்து அப்படியே வாழ்ந்து வருகிறார். வாழ்க்கையே அந்த கோவிலுக்காக, அந்த முருகனுக்காக அவர் அர்ப்பணித்தவர்னு தான் சொல்லணும். ஓகே. மருதமலை கோவில் நம்ம எப்படி வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து பெரிய அளவில் செய்தாருன்னு சொல்கிறோமோ, நம்ம மௌனகுரு சுவாமிகளை வந்து நான் அந்த மாதிரி ஒரு சித்தராக தான் பார்க்குறேன். ஏன்னா எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் மக்கள் வரக்கூட தயங்குகின்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலை எடுத்து அதற்கு முறையான எல்லா விஷயத்தையும் செஞ்சு அதை இவ்வளவு பெரிய அளவில் கொண்டு வரக்கூடியதுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பெரிய அளவில் டெடிகேஷன் இல்லாமல் அது நடக்காது. அவர் அதை செஞ்சுருக்காரு, மிகப்பெரிய அளவில் செஞ்சுருக்காரு. அவர் வந்து ஆரம்பத்துலேயே மௌனமாக தான் இருந்தாரோ அல்லது? எனக்கு தெரிஞ்சு நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி முதல் முறை சுவாமியை தரிசனம் பண்ணதுலேருந்து சொல்கிறேன், அவங்க மௌனமாக தான் இருக்காங்க. என்னுடைய பாட்டியார் சொல்லியிருக்காங்க, அவங்களோட சின்ன வயசில் இருக்கும்போது, அதாவது அவங்க ஒரு 40 வயது 30 வயதில் அங்கே போகும்போதுலேருந்தே அந்த கோவில் அப்போ தான் வந்து கட்டப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கூரை மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கோவிலாக இருக்கக்கூடிய நிலையிலிருந்தே அவர் மௌனமாக தான் இருக்கார். ஃபுல்லாக இப்போ அந்த கோயிலுடைய அனைத்து விஷயங்களும் அவர் தான், அவருடைய கட்டளையின் பேரில் தான் இருக்குது. கூட நிறைய அரங்காவலர்கள்லாம் இருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து பார்த்துக்கிறாங்க. ஓகே. வேறு அங்கே வந்து கிரக ரீதியான விஷயங்கள் ஏதாவது அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் வந்து ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க, ஆண் குழந்தை ஃபெர்டிலிட்டி அப்படின்ற மாதிரி விஷயம், வேறு ஏதாவது வியாதிகள் அது மாதிரியான விஷயங்களோ அல்லது அது உங்களுடைய அனுபவத்தில் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து அவரை பற்றி ரொம்ப ஸ்லாகிச்சு பேசும்போது 30 வருஷமாக போயிட்டு இருக்கீங்க அப்படின்போது அனுபவங்கள் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்கும் அல்லவா, அதுக்காக கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த காரிய தடைகள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். அதாவது வந்து நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், எப்படி பண்ணணும்னு தெரியும், ஆனால் ஏதோ நமக்கு நடக்காது. அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சண்டைகள், அந்த முதலியார் கம்யூனிட்டியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி அக்கால் தங்கை இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்பியூட் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் இருக்கும். அந்த மாதிரி சூழலில் எங்கிட்ட வரவங்களுக்கு நான் சொல்லுவேன், நீ ஒரு முறை ஃபேமிலியோட கோவில் போயிட்டு வாங்க. நான் வந்து பொதுவாக சொல்லுவேன், முதலியார் கம்யூனிட்டிக்கு குலதெய்வம் அப்படின்னா வந்து வேறு சாமியை பார்க்காதீங்க, முருகனை மட்டும் பாருங்கன்னு சொல்லுவேன். ஐ பிலாங் டு முதலியார் கம்யூனிட்டி, அதனால் நான் சொல்லுவேன். அப்போ ஏன் அதை சொல்கிறேன்னா,
யார் வராங்க என்னங்கிறத விட அந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க நிறைய பேர் டிஸ்பியூட்ஸோடு வரும்போது, அந்த டிஸ்பியூட்னால் இருக்கக்கூடிய இல்னஸோடு வரும்போது, ஒரு முறை அந்த கோவில் போயிட்டு வந்த பிறகு அந்த டிஸ்பியூட்ஸ்லாம் சார்ட் அவுட் ஆகிறத நான் பார்க்குறேன். ஸோ இந்த காரிய தடைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு, வழக்குகள், இதெல்லாம் வந்து அந்த கோவில் போயிட்டு வரும்போது மாறுறதை பார்க்குறேன். பட் இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை பிறப்பு இல்லாமல் இருக்கவங்க, ஆண் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க, இவங்க 2 பேருக்கும் பெரிய அளவில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இது வந்து இப்போ இந்த 400 வருட கோவில் தான் இல்லையா சார்? ஆமாம். இப்போ நீங்கள் சொன்னது தான் முதல்ல அந்த ஒரு புராணம் ஒன்று சொன்னீர்கள். அந்த புராணத்தில் அதுக்கப்புறம் தான் அந்த பாலமுருகன் பிறந்ததுக்கப்புறம் அந்த முருக வழிபாடு அப்படின்றது அவங்களோட அந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் அப்படி வர மாதிரியான ஒரு விஷயமா. ஸோ ஒரு 400 to 500 இயர்ஸ் அது மாதிரியான விஷயமா இருக்கக்கூடியது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பேசும்பொழுது அங்கே போகக்கூடிய ஒரு உணர்வு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கண்டிப்பாக முருகரையும் பார்க்கணும், அந்த சுவாமியும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நமஸ்காரம். நன்றிங்க சார்.